நீங்க சின்ன வயசுல இருந்தே வாஸ்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? இந்த ஒரு அமைப்ப நான் பார்த்தேன். என்னால மறக்கவே முடியாது. நான் 10 வயதுல இருந்து பார்க்குறேன். ஆனா இந்த ஒரு வாஸ்து அமைப்பு வந்து எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இப்ப நம்ம பொதுவா இடம் பார்க்கும்போது கிராஸ் சைட்டு, ட்ரையாங்கிள் சைட்டு இத மாதிரியெல்லாம் நெறைய வந்து ட்ரையாங்கிளா கூட இருக்குமாமா? ட்ரையாங்கிளா கூட சைட்டு கொண்டு வருவாங்க. இதுக்கு நீங்க பிளான் போட்டு குடுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாரி இருக்கு. நம்ம வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள் பார்த்துட்டு, அதுல நம்ம பிளான் போட்டு குடுக்குறோம். அப்படி குடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து, இப்போ வந்து இடம் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சைடு வந்து கிராஸா இருக்கும். இல்லாட்டி இடத்துல வந்து நெறைய கட் இருக்கும். ம். அத பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இடம் வந்து பிளாட் பார்க்கும்போது, ரோடோட எண்டுல கூட அந்த சைட் இருக்கும். அப்ப எண்டுல இருந்தா அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்ப இடம் இருக்கு அப்படின்னா, இடத்து சரவுண்டிங் ஏரியா என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்ப சரவுண்டிங் ஏரியால வந்து பக்கத்துல லேக் இருக்கா? இல்ல நம்மளோட இடமே ரொம்ப பள்ளத்துல இருக்கா? அதுக்கப்புறம் வந்து நம்ம கோவில் அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே கோவில் இருந்தா, நம்ம ஃபியூச்சர்ல வந்து அவங்க கோவில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற அந்த ரீசனுக்காக நம்ம இடத்த வந்து கேட்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு இடத்த நம்ம வாங்கும்போது, இது எல்லாமே நம்ம பார்த்து தான் வந்து வாங்கணும். கண்டிப்பா மேம். ஏன்னா ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா, வாஸ்துல வந்து சொல்லுவாங்க நீளமா இருக்கணும். ரொம்ப நீளமா இருக்கக்கூடாது. சதுரமா இருக்கணும், செவ்வகமா இருக்கணும். இல்ல இந்த மாரி ரூல்ஸ் இருக்கணும். இங்க இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கா பாருங்க. இப்படி சொல்லி தான் நான் கேட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாஸ்து இன்ஜினியர் வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா? கோவில் இருந்தா ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அந்த இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால வாங்காதீங்க. ஒரு வேலிட் ரீசன் இருக்குன்னு சொல்றீங்கங்களா? இது வந்து மக்களுக்கு இதுதான் தேவை. ஏன்னா எல்லாருமே வந்து கோவில் முன்னாடி இருந்தா இடம் வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா? இதுதான் வந்து மக்களுக்கு தேவையா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அடுத்து பொதுவா வாஸ்து நிபுணர் அப்டின்னாலே, இந்த மாதிரி இருக்குப்பா, இந்த இந்த திசையில இது வரக்கூடாது. இந்த திசையில இது வரக்கூடாதுன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. நீங்க பிளானே அமைச்சு குடுத்துடுறீங்க. இப்படி அமைச்சு குடுக்கும் பொழுது, என்ன விஷயங்கள்லாம் மாறுபடும் மேம்? ட்ரெடிஷனல் வாஸ்து மெத்தடுக்கும், உங்க வாஸ்து மெத்தடுக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்கு? இப்ப நம்ம வந்து ட்ரெடிஷனல் மெத்தட இன்க்ளூட் பண்ணி தான் ஒவ்வொரு பிளானும் போடுறோம். இப்ப பிளான் போடும்போது ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க, கார் பார்க்கிங் ஃபுல்லா வேணும். ஒருத்தவங்க கார் பார்க்கிங் கட்டு மாதிரி வேணும். அப்ப நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து கார் பார்க்கிங் போடுறோம். இப்ப அதுலேருந்து நம்ம உள்ள போகும்போது நார்த் ஈஸ்ட்டையும், நார்த் வெஸ்ட்டையும் மேட்ச் பண்ணி ஹால் அமைச்சு, மெயினா வந்து வீட்டுக்கு வந்து கிச்சன். கிச்சன் வந்து நம்ம வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர்ல போடுறோம். அதே மாரி வந்து மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் அதாவது ஒரு கிச்சன் போடுறோம்னா, அது எந்த இடத்துல இருந்தா அது சிறப்பானதா இருக்குமோ, அந்த மாரி அந்த இடத்துல நாங்க அமைச்சு குடுக்குறோம்.